நமஸ்தே சந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பரில் ப்ரோஸ் எஸ்ஸேல இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது சென்னையை தவிர மற்ற சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த முறை சென்னையை தவிர மற்ற சிட்டிஸ், அதை நான் தமிழ்நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் 2 எஸ்ஸேஸ். ஒன்று தீன் பச்சே, ரெண்டாவது பேச்சாரா பலா ஆத்மி. அதில் தீன் பச்சே அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பேச்சாரா பலா ஆத்மி அப்படிங்கிற எஸ்ஸே தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது வேறு வழி இல்லாத நல்லவன். நார்மலாக உலகத்தில் நல்லது செய்கிறவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களாலே முடியாது, அதனால் அவங்களுக்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். அவங்களால அந்த மற்றவங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட சரி போனால் போது எப்படியாவது உதவும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒரு முறை ஹெல்ப் பண்ணதை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்கள போய் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்லி 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 அவங்கள்ட்ட போய் உதவிக்கு நிற்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையின் வசத்தினால நல்லவங்களாகிறாங்களே, அவங்க பேச்சாரா பலா ஆத்மி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது வேறு வழி இல்லாத நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி தான் யாரெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப நகைச்சுவையாக ஹரிசங்கர் பர்சாய்ங்கிறவர் இந்த கதையை எழுதியிருக்காரு. ஹரிசங்கர் பர்சாய் எப்போதுமே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு நகைச்சுவையாக அவர் சொல்ல வர்ற கருத்தை சொல்லுவார். அது மாதிரி தான் இதையும் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம எஸ்ஏக்கு போகலாம். பேச்சாரா பலா ஆத்மி பிரஸ்தாவனா முன்னுரை. பேச்சாரா பலா ஆத்மி நாமக் யஹ் பாட் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயி கா லேக் ஹே. பேச்சாரா பலா ஆத்மி அப்படிங்கிற அந்த பாடம் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயியோட பாடம். इसमें भले और भोले भाले इंसानों को क्यों बेचारा कहा जाता है. இதில் பலே நல்ல மற்றும் போலே பாலே அதாவது இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய இன்சானோங்கோ மனிதர்களை क्यों ஏன் பேச்சாரா கஹா ஜாத்தா ஹே அந்த மனிதர்கள் ஏன் பேச்சாரா அதாவது அதெல்லாம் வேறு வழி இல்லாத பாவம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கான், ஆனால் நல்லவனாக இருக்கான்ப்பா, அந்த மாதிரி பேச்சாரா கஹா ஜாத்தா. அவங்க ஏன் இப்படி நல்லவங்களா வேறு வழி இல்லாத நல்லவன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். இது சம்பந்தமே பத்தாத்தே ஹேன். இது சம்பந்தமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேக்கக் அவுர் துகான்தார். இது தூக்கான்தார் அப்படின்னு லாங் சவுண்டாக இருந்தால் கூட எல்லாரும் இந்த ஹிந்தி பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா துகான்தார் அப்படின்னு ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க அந்த ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது. ஸோ லேக்குக்கு அவர் துகான்தார், நம்ம ரைட்டரும் கடைக்காரரும். பர்சாய்ஜி ஏக் துகான் சே சாமான் கரீதா கர்த்தே தே. பர்சாய்ஜி ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குறாரு. दुकानदार जितना बिल बता देता है परसाई उतना रुपया दे देते थे. இந்த கடைக்காரர் எவ்வளவு பில்லு அமௌண்ட்டுன்னு சொன்னாரோ அவ்வளவு பணத்தையும் பர்சாயிஜி கொடுத்து விட்டார். அதாவது இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்கினோம்னா டோட்டல் இவ்வளோ ஆயிருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பணத்தை கொடுத்து பேலன்ஸ் வாங்குவோம்ல. ஆனால் பர்சாயி என்ன பண்ணார்னா ஒரு கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு எவ்வளோ பில்லோ அவ்வளவையும் அப்படியே கொடுத்துட்டாரு. அக்லி மஹீனே நெக்ஸ்ட் மந்த் பர்சாயிஜி ஹிசாப் தேக்கா தோ அந்த கணக்கை பார்த்தாரு. பாயாக்கி அவருக்கு தெரிய வந்தது பில்மே 10 ரூபாயே அதிக் தே. அந்த பில்லில் 10 ரூபாய் அதிகமாக இருந்தது. அதாவது நம்ம கணக்கு பார்க்காம கொடுத்துட்டோம், அந்த பில்லில் 10 ருபீஸ் கூடுதலாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்கே பாத் உஸ் துகான்தார் நே பர்சாய்ஜி கோ பலா ஆத்மி கஹ்னா சோட் தியா. அதாவது முதல் முறை வாங்கும்போது பர்சாயி முழு பணத்தை கொடுத்து வாங்கிட்டாரு. அடுத்த முறை கடைக்கு போகும்பொழுது அந்த பில்லை செக் பண்ணி பார்த்தா 10 ரூபாய் அதிகமாக இருந்துச்சு. அதை பற்றி கேட்டபோது அந்த கடைக்காரர் பர்சாய்ஜிக்கோ பலா ஆத்மி கஹ்னா சோட் தியா. அந்த பர்சாயியை நல்ல மனிதர்னு சொல்கிறதையே விட்டுட்டாராம்.
அந்த இல்லைன்னா இவர் ஜாமான் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் இவரை மாதிரி வராது, இவர் ரொம்ப நல்லவர் இப்படி பேசிகிட்டு இருப்பார். அன்னைக்கு பில்லை செக் பண்ணிவிட்டு பணத்தை கொடுக்கவும் இதெல்லாம் அந்த நல்லவர் அப்படின்னு சொல்கிறதையே விட்டுட்டாராம். குச் அவுர் பலே ஆத்மி, இது மாதிரி இன்னும் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ நல்லவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறத ரைட்டர் இதில் சொல்லியிருக்காரு. ஜோ மாஸ்டர் முஃப்தமே படாத்தா ஹே வஹ் பேச்சாரா பலா ஆத்மி ஹே. அதாவது எந்த மாஸ்டர் எந்த டீச்சர் வந்து இலவசமாக பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க வேறு வழி இல்லாத நல்லவன். அதாவது இவரை மாதிரி வராது, இவர் ரொம்ப நல்லவர், பணமே வாங்காமல் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, அப்படி பேசுவாங்களாம். जो रिक्शा वाला कम पैसा लेता है वह बेचारा भला आदमी है. எந்த ரிக்ஷாக்காரன் குறைந்த பணம் வாங்குகிறானோ அவன் பேச்சாரா பலா ஆத்மி. அதாவது அவன் ஒரு முறை போனால் போகுதுன்னு ஒரு குறைஞ்ச காசுக்கு அவங்கள கூட்டி கொண்டே விட்டுருப்பான். அடுத்து அவன் நல்லவன் சொல்லிட்டு அவன் ரிக்ஷாலேயே போயிட்டு அந்த குறைந்த செலவுலேயே அவங்க வேலையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு அவனை ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. जो लेखक बिना पैसे लिए अखबार के लिए लिख देता है. जो लेखक எந்த ரைட்டர் பினானா வித்தவுட், பினா பைசே லியே பணம் வாங்காமல் பணம் பெற்றுக்கொள்ளாமல், அக்பார் கேலியே ஒரு நியூஸ் பேப்பருக்காக, லிக் தேத்தா ஹே ஏதாவது கட்டுரைகளை எழுதி கொடுக்குறாரோ, வஹ் பேச்சாரா பலா ஆத்மி ஹே அவரும் நல்லவர், வேறு வழி இல்லாத நல்லவர் ஆகிவிடுகிறார். ஜோ டிக்கெட் கலெக்டர் பினா டிக்கெட் கே அந்தர் ஜானே தேத்தா ஹே. எந்த டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் இல்லாமலேயே உள்ளே செல்ல அனுமதிக்கிறாரோ, வஹ் பேச்சாரா பலா ஆத்மி ஹே அவரும் வேறு வழி இல்லாத நல்லவன் ஆகிவிடுகிறார். விசேஷத்தா जो बेचारा है उसे हम टूट सकते हैं. யாரெல்லாம் இந்த மாதிரி பேச்சாரா அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம நல்லா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோம். உஸ்கே தபா சக்தே ஹேன், நம்மளால் அவங்கள நல்லா கொள்ளையடிக்க முடியும். மேலும் உஸ்கோ தபா சக்தே ஹேன்னா அவர்களை மூழ்கடிக்க முடியும், அவர்களை ஒரு அமுக்கி போட்டு அப்படியே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அந்த மாதிரி. इसलिए हम भले आदमी के पहले बेचारा शब्द जोड़ते हैं. இதனால தான் அந்த நல்லவங்களுக்கு முன்னாடி பேச்சாரா அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த லெசனில். வெறுமனை நல்லவன் அப்படின்னு சொல்லாமல் வேறு வழி இல்லாத நல்லவன் அப்படின்னு இதுக்காக தான் அந்த வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பர்சாயி நமக்கு சொல்லியிருக்காரு. தன்யவாத்.